அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர்கள் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுவோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 15 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. தேவ பிள்ளையே, எப்பொழுதும் துதி பலியை செலுத்துவது எப்படி என்று கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி இல்லா நிறைந்த இதயம் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ஈர்க்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். எல்லாவற்றையும் சோத்தரிப்போம், எப்பொழுதும் அவர் நாமத்தை உச்சரிப்போம். இதுதான் பண்ணோம்ல, தினந்தோறும் ஜெபிக்கணும், ஆராதனை பண்ணணும். ஆண்டவரே, உமக்காக தான் நான் இருக்கேன். எவ்வளோ தவறுகள், எவ்வளோ தப்பான வழியில் நான் போயிட்டேன். நான் இன்றைக்கி திருந்தி வாழணும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையுமாக ஜெபிக்கிறோம். என் ஜெப விண்ணப்பங்களை ஏற்று எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? அன்பானவர்களே, நம் வாழ்வை முற்றிலுமாக தேவனுக்கு அர்ப்பணிப்போம். நமக்கு அவர் செய்த எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அவரது இரக்கத்திற்காக அவரை சோத்தரிப்போம். நம் வாழ்வில் நிறைய அற்புதங்களை மதிசயங்களை காண செய்ய போகின்றார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். நீதிமொழிகள் 23:18 எடுத்து வச்சு பாருங்க. அன்பானவர்களே, இன்றைக்கி வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போயிருக்கோம். அடப்போடா, நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை வச்சு 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 எல்லாமே ஏமாற்றதான் என் வாழ்க்கையில். இதுக்கப்புறம் என்னத்தை நம்புறது? அதுவும் நடக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே விட்டுறோம். நம்பிக்கை இல்லாதமாக போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பார்த்தீங்களா? யோவான் 15:5 எடுத்து வாச்சு பாருங்கள். அழகாக சொல்லக்கூடிய வார்த்தை இது. அதனால் கலங்காதீங்க. இன்றைக்கி ஒரு செடி ஒன்று வைக்கிறோம், நம்ம உடனே அந்த செடி டக்குன்னு வளர்ந்து கனி கொடுத்துருமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நேரமாகும். நேரமாக அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தால், இன்றைக்கி வச்ச செடியை நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா உடனே பழங்கள் வந்துடுமா, இல்லை காய்கள் வந்துடுமா? இல்லை, நேரம் எடுக்கும்ல. ஸோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா காத்திருக்கணும். நிச்சயமாக ஆசீர்வாதம் கொடுப்பார். அதுக்கு நீ ஒன்று ஆயத்தப்படுத்திக்கோ. நல்ல விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. நல்லது என்னென்ன வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாருக்கும் கெடுதல் நினைக்காது. எல்லோரும் நல்லா இருக்காங்களா? அது போதும் நமக்கு. ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ண முடியுமா? பண்ணலனாலும் நம்ம ஜெபிச்சுக்கலாம். ஆண்டவரே, உங்களுக்கு எனக்கு தேவை இருக்குது. நிச்சயமாக யார் மூலியமாக வச்சு அந்த உதவிகளை செய்ய ஏற்பாடு பண்ணுங்கப்பா சொல்லி ஜெபத்தின் மூலமாக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஸோ இன்றைய நாள் ஜெபம், ஆண்டவரே, என் குடும்ப உறவுகளை ஆசிர்வதிங்கப்பா. நீங்கள் தான் பார்த்துக்கணும். வேதாகமத்தில் சொன்னது போல தான், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. நிச்சயமாக நாங்கள் கனி கொடுக்கின்றவராக இருக்கணும். அன்பாக இருக்கணும். பண்போடு நடந்துக்கணும். கீழ்ப்படிதோடு இருக்கணும். நாங்கள் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து செயல்பட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் வச்சு தான் அது புரிஞ்சிக்கணும். இன்றைக்கி எத்தனையோ பெற்றோர் வேதனைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, பசங்க சொல் பேச்சு கேட்குறது, தோலுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. எது சொன்னாலுமே காது கொடுத்து ஒரு இம்பார்ட்டன்ஸோடு கேட்குறது இல்லை. ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கலங்குறாங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒவ்வொரு பிள்ளைகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும், அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் ஜெபம், ஒருவருக்குறை விட்டு கொடுத்து போங்க. அன்பானவர்களே, நம் வாழ்வை முற்றிலுமாக தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். நமக்கு அவர் செய்த எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து பாருங்கள். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியும்ல. நமக்காக எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார். எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ வலி வேதனைகள். யாருக்காக? எல்லாமே நமக்காக. ஸோ இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் கிருபையாக நீர் பொழிந்தள்ளியுள்ள எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. திராட்சை செடியின் கொடிகள் இணைந்திருப்பதைப் போல உம்மோடு இணைந்திருக்கவும், உம் மகிமைக்கென்று நித்தியமான கனிகளை கொடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எல்லா தேவைகளுக்காகவும் உம்மையே நம்பியிருக்கவும், எங்கள் உள்ளத்திலிருந்து இடைவிடாமல் உம்மை துதிக்கவும் சோத்தரிக்கவும் கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம் ஞானத்தினாலும் சரீரத்தினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும்
எங்கள் நிரப்பியறல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. ஆவிக்குரிய விதமாகவும் சரீர பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா விதத்திலும் எங்கள் வாழ்க்கையில் கனி காண்பதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரங்கள் இருக்கின்றனப்பா. நன்மையாக காணும்படி எங்கள் கண்களை திறந்து உம்மோடு நெருங்கி ஜீவிக்கின்ற ஆசீர்வாதத்தை எங்களை விசுவாசத்தில் பலப்படுத்துவீராக. பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்வில் புரண்டோட வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. மற்றவர்களுக்கு எங்கள் வாயிலாக ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.